ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் உங்கள் கேமரா சென்சாரை க்ளீன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம கேமராலேயே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் காம்பனண்ட்னா அது சென்சார் தான். பட் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸ் எல்லாம் 1 by 1 ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் சென்சாரில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸில் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ ஸ்டெப் 1 வந்துட்டு செக் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எதுக்கு பண்ணுறோன்னா பேசிக்கலி உங்கள் சென்சாரில் எங்கெங்கே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடித்து தான் இது பண்ணுறோம். இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ்வலாக வந்துட்டு கூகுள் க்ரோமில் வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் டைப் பண்ணால் நம்ம சைட் வரும், அதை ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் தென் கேமராவில் செட்டிங்ஸ் ஐஎஸ்ஓ வந்துட்டு இருக்கிறதுலே கம்மி வச்சுடுங்க. அப்பச்சர் வந்துட்டு இருக்கிறதுலே ஜாஸ்தி 22 வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஷட்டர் ஸ்பீட் வந்துட்டு லாங் எக்ஸ்போஸ் 1 செகண்ட் 2 செகண்ட் வச்சுக்கோங்க. பேசிக்கலி இந்த 3 எப்படி இருக்கணும்னா உங்களுடைய ஹிஸ்டோகிராமில் வந்துட்டு ரைட் சைடில் வேவ் ஃபார்ம் இருக்கணும். பட் ரொம்ப ரைட்டு போயிடுச்சுன்னா கிளிப்பிங் ஆகிடும், எதுவும் தெரியாது. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சென்சாரில் எங்கெங்கே வந்துட்டு டஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ப்ராமினெண்ட்டாக தெரியணும்னா லைட் ரூமில் வந்துட்டு விஷுவலைஸ் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படியே இல்லைன்னா வந்துட்டு இந்த டார்க் ஸ்லைடரை வந்துட்டு கம்மி பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்பாட்ஸ் எல்லாம் நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ ஸ்டெப் 1 முடிஞ்சிடுச்சு. ஸ்டெப் 2. ஸோ ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிளீனிங் மோட். எல்லா கேமரா பிராண்ட்ஸுமே வந்துட்டு செல்ஃப் கிளீனிங் மோட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. பேசிக்கலி இது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சென்சாரை வந்துட்டு வைப்ரேட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய சென்சார் வைப்ரேட் ஆகிறதுனால அதில் இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த செல்ஃப் கிளீனிங் மோட் வந்துட்டு எல்லா கேமராலையும் தந்திருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னா நீங்கள் உங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு கிளீனிங் மோட் வந்துட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சிட்ட பிறகு உங்களுடைய பாடி கேப்போ இல்லை உங்களுடைய கேமரா லென்ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு தரையை பார்த்த மாதிரி உங்கள் சென்சாரை திருப்பிக்கோங்க. கிளீனிங் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்துட்டு கிராவிட்டினால அந்த சென்சார் மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்துட்டு கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனே வந்துட்டு நீங்கள் திருப்பியும் வந்துட்டு செக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களால் எந்த ஸ்பாட்ஸும் கண்டுபிடிக்க முடியலன்னா யூ ஆர் குட் டு கோ. அப்படி இன்னும் வந்து அந்த ஸ்பாட்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஸ்டெப் 2 கண்டினியூ பண்ணணும். ஸ்டெப் 2 வந்துட்டு யூஸிங் எ ப்ளோயர். நீங்கள் இந்த ப்ளோயர் வந்துட்டு அமேசான்லேயே வாங்கலாம். இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 200 rupees இருக்கும். இதையும் வந்துட்டு நீங்கள் ஸ்டெப் 1 ஃபாலோ பண்ணிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும். செட்டிங்ஸ் போயிட்டு செல்ஃப் கிளீனிங் மோடு வந்துட்டு என்டர் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்கள் சென்சார் வந்துட்டு தரைக்கு பார்த்த மாதிரி திருப்பிட்டு உங்கள் ப்ளோயரை ஸ்குவீஸ் பண்ணி ப்ளோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணுறதால வந்துட்டு எந்த ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டுமே இல்லாமல் வந்துட்டு உங்கள் சென்சாரில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உங்கள் ப்ளோயரில் இருந்து வர ஏர்னால கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப் 2 முடிஞ்சிட்ட பிறகு திருப்பியும் செக் டெஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் கூட வந்துட்டு உங்களால் டஸ்ட் பார்ட்டிகல் ஸ்பாட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா யூ ஹேவ் டு ஃபாலோ ஸ்டெப் நம்பர் 3. ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டு யூஸிங் எ சென்சார் கிளீனிங் கிட். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய கேமரா சென்சாரில் கை வைக்காமல் பார்த்துக்கணும். பட் நம்ம வந்துட்டு நிறைய மிரர்லெஸ் கேமரா இப்போ யூஸ் பண்ணுறதால வந்துட்டு முன்னாடி மிரர் இருக்காததால் நிறைய வந்துட்டு டஸ்ட் பார்ட்டிகல் செய்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம சென்சார் கிளீனிக் கிட் சென்சாரில் யூஸ் பண்ணியே தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் இந்த சென்சார் கிளீனிக் கிட் வந்துட்டு ஆன்லைனில் வாங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு இந்த VSGO பிராண்ட். நான் இதை ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா வந்துட்டு இது நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன், வாங்கி யூஸ் பண்ணியும் இருக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வாங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுடைய சென்சார் எந்த சைஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்வாப் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சென்சார் வந்துட்டு ஃபுல் ஃப்ரேம் சென்சார்னா ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கிளீனிக் கிட் வாங்கணும். இல்லை APS-C சென்சார்னா APS-C சென்சார் கிளீனிக் கிட் வாங்கணும். வாங்கிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கேமரா செட்டிங்ஸில் போயிட்டு செல்ஃப் கிளீனிங் மோட் பண்ணணும். ஏன் இது ஃபஸ்ட்டு பண்ணணும்னா ஒருவேளை உங்கள் கேமராவில் வந்து ஐபிஎஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வந்துட்டு உங்கள் சென்சார் வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்வாப்பில் க்ளீன் பண்ணும்போது உங்கள் சென்சாரும் வந்துட்டு ஆடும். இட் கேன் காஸ் சம் டேமேஜ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு செல்ஃப் கிளீனிங் மோட முடிச்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு சென்சார் வந்துட்டு லாக்ட் ஆகிடும், ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சென்சார் கிளீனிங் கிட்டில் கொடுத்துருக்க டெடிகேட்டட் சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் தயவு செஞ்சு வேறு எந்த சொல்யூஷனும் யூஸே பண்ணக்கூடாது. ஒரு வேளை யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ காஸ்ட்லியான கேமரா இருந்தாலும் நீங்கள் கல்லா பட்டனில் போட வேண்டியது தான். ஸோ தயவு செஞ்சு வேறு சொல்யூஷன் எதுவுமே யூஸ் பண்ணீங்க.
இந்த சொல்யூஷன் டெடிகேட்டட் சொல்யூஷன் அவங்க கொடுத்தது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்துட்டு இந்த ஸ்வாபும் வந்துட்டு ஏர்டைட் ஸ்டெரைல் ஸ்வாப். இது நீங்கள் வேறு எந்த ஒரு ஸ்வாபையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் கண்டாமினேட்டடாக இருக்கும், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் நிறைய இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் கேமரா எடுத்துட்டீங்க, இப்போ வந்துட்டு லென்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு செல்ஃப் க்ளீனிங் முடிச்சிட்டிங்க, உங்கள் சென்சார் வந்துட்டு லாக் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்வாபில் வந்துட்டு டிப்பில் 2 சைடுமே ஒரு 2 ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. 2 ட்ராப்ஸ் போட்டுட்டு உடனே ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் டு ரைட் ஜென்டில் ப்ரெஷரில் ஒரு ஸ்வைப், அப்படியே உங்கள் ஸ்வாபை யூஸ் பண்ணாத சைடு திருப்பிட்டு ரைட் டு லெஃப்ட் ஜென்டிலாக இன்னொரு ஸ்வைப். தட்ஸ் இட், யூ ஆர் டன். நீங்கள் ஒருவேளை திருப்பியும் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண ஸ்வாபை வந்துட்டு யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அது ஆல்ரெடி கண்டாமினேட்டட், அதில் திருப்பியும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் புதுசாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை முடிஞ்ச உடனே நீங்கள் திருப்பியும் சென்சார் செக் டெஸ்ட் பண்ணுங்கள். பூம், கண்டிப்பாக எல்லா ஸ்பாட்ஸுமே வேனிஷ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதான், பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. யூ கேன் ஆல்சோ டூ இட். இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஷோரூமில் கூட எடுத்துன்னு போய் தந்தீங்கன்னா அவங்களே க்ளீன் பண்ணி தருவாங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அ டுட்டோரியல் ஃபார் யூ. ஏன்னா தமிழில் இந்த மாதிரி யாராவது கான்டென்ட் போட்டுக்கிறாங்களா சென்சாருக்கு டெடிகேட் தான் தெரில. யாராவது நம்பாலும் ஒருத்தர் சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு தைரியமாக இருக்கும். பயப்படாமல் பண்ணுங்கள். பயங்கரமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எடிட்டிங் டைமில் உட்காந்து அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த கிட்டு வாங்கினீங்கன்னா எப்படியோ நம்ம வந்துட்டு சென்சார் வந்துட்டு அப்பப்பெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி லைக் 6 months ஒன்ஸ் அப்படி தான் க்ளீன் பண்ணுவோம். நீங்கள் ஒரு கிட்டு வாங்கினாலே கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்வாப் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காஸ்ட்லியாக கேமராலாம் வாங்கிட்டு சென்சார் க்ளீனிங் கிட் வாங்குறதுக்கு யோசிக்காதீங்க. ஸோ see you in the next video. Until then, signing off from Andrew Isaac.